नमस्ते। राष्ट्रभाषा पार्ट आर्ट ट्रांसलेशन हिंदी टू इंग्लिश। मानव समाज का कौवे से बड़ा घनिष्ठ संपर्क रहा है। कौवे के संबंध में हमारे बीच तरह तरह की कथाएं प्रचलित हैं। लोक गीतों में इसका तरह तरह से उल्लेख है तथा इसके बारे में भांति भांति की धारणाएं फैली हुई हैं। हम नहीं जानते कि वे सही हैं या गलत। कहते हैं जब कोई आने वाला होता है या किसी की खबर मिलने को होती है तो कौवा हमारे घर के दरवाजे पर आकर बोलता है। इसी तरह विश्वास किया जाता है कि आगे होने वाली अन्य घटनाओं की सूचना भी वह बोल बोलकर पहले से ही दे देता है। इस देश में केवल 2 स्थान ऐसे हैं जहाँ कौवे नहीं पाए जाते। दक्षिण भारत में कोडाईकनाल और उत्तर में चित्रकूट। पता नहीं इसका कारण क्या है। मानव समाज का मानवना मनिदंग मानव समाज मनिद समुदायத்தில் நம்ம சொசைட்டியில் कौवे से காகத்திற்கு बड़ा घनिष्ठ संपर्कனா கனெக்ஷன் தொடர்பு, கனிஷ்ட சம்பர்க்னா நெருங்கிய தொடர்பு। நம்ம மக்களுக்கும் சொசைட்டிக்கும் சமுதாயத்துக்கும் காக்காவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க। कौवे के संबंध में हमारे बीच காகத்தினுடைய சம்பந்தத்தில் நமக்கு இடையில் தரக்கி வேறு வேறு கதாயம் பிரச்சலிதே, ஒவ்வொரு கதையாக ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க காக்காவுக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி। லோக் கீதோं में பாட்டு பாடுறாங்க। इसका तरह से उल्लेख है। இதுலேயும் விதவிதமான ஒரு குறிப்புகள் இருக்குது। பாட்டுகள் காக்கா பற்றின பாட்டு இருக்குது, அதில் நமக்கு காக்காவுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்கிறாங்க। தத்தா மேலும் इसके बारे में இதை பற்றி भांति भांति की धारणाएं फैली हुई हैं। இதை பற்றின பலவித குறிப்புகள் கருத்துக்கள்லாம் பரவி இருக்குது। हम नहीं जानते कि நமக்கு தெரியாது, जानना தெரிஞ்சுக்கிறது, नहीं जानना நமக்கு தெரியாது। वे सही है या गलत, அது சரியா அது தவறா। இப்போ காக்கா நமக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது கரெக்டாக தப்பான்றது நமக்கு தெரியல, சொல்லி வச்சுருக்குறாங்க। கக்தே हैं சொல்கிறாங்க, जब कोई आने वाला होता है, எப்பயாவது யாராவது வருவாங்க அப்படின்னா, அல்லது किसी की खबर मिलने को होती है, ஏதாவது ஒரு நமக்கு செய்தி வரும் அப்படின்ற மாதிரி இருந்தால், तो कौवा காக்கா हमारे घर के दरवाजे पर காக்கா நம்மளுடைய வீட்டினுடைய வாசல்கிட்ட வந்து ஆக்கர் बोलता है, காக்கான்னு சொல்லி கத்தும்। इसी तरह இந்த விதமாக विश्वास किया जाता है நம்பப்படுகிறது कि என்னென்னு आगे होने वाली அடுத்து வரக்கூடிய अन्य घटनाओं की सूचना, அடுத்த வேறு ஒரு நிகழ்ச்சியிலையும் என்ன நடக்க போகிறன்றதையும் அறிவிக்கிற மாதிரியும் सूचना भी वह बोल बोल कर पहले से ही, அது வந்து காக்கான்னு கத்தியை வந்து ஏதோ நடக்க போகிறதுன்றதையும் देता है, சொல்லிடுது, முதலையே சொல்லுது அப்படின்னு நம்ம நம்புகிறோம்। इस देश में இந்த நாட்டில் கேவல் மட்டும், கேவல்னா மட்டும், 2 स्थान ऐसे हैं 2 இடங்கள் இருக்குது। जहाँ அங்கே
கவ்வே நகி பாயே ஜாத்தே, அங்கெல்லாம் காக்காவே காணாமா, காக்கா காணப்படுவதில்லையாம். தக்ஷின் பாரத்மே கொடைக்கானல், தென்னிந்தியாவில் வந்து கொடைக்கானலில், அவர் உத்தர் வடக்கில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து சித்ரகூட் அப்படின்ற இடத்துலையும் காக்காயே காணப்படுறதில்ல, காக்காயை பார்க்க முடிக்கிறதில்ல. பத்தானகி தெரியலை. இஸ்கா காரன் கியாக, இதனுடைய காரணம் என்னென்று இன்ன வரைக்கும் தெரியலை. இது இங்கிலீஷில் பார்க்குறோம். Human society has a close relationship with crows. Different kinds of stories are prevailing among us about crows. There are so many references in the folk songs about this, and many kinds of beliefs exist about this. We don't know that whether they are right or wrong. It is said that crow cows at our door step of the house when somebody is about to come to our house or to receive anybody's message. Similarly, it is believed that they give us early informing of the incidents to be happened in the future, give us early. There are 2 places in India where crows are not seen: Kodaikanal in South India and Chitrakoot in North India. The reason for this is not known. பாடம் 8. மனித சமுதாயத்திற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காகங்கள் தொடர்பான பலவிதமான கதைகள் நம்மிடையே நிலவி வருகின்றன. கிராமிய பாடல்களில் பலவிதமான குறிப்புகளும் கருத்துகளும் காணப்படுகின்றன. அது சரியானதா அல்லது தவறானதா என்று நமக்கு தெரியாது. யாராவது வருவதாக இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு செய்தி கிடைப்பதாக இருந்தாலோ அதை காகம் நம் வீட்டு வாசலுக்கு வந்து சொல்வதாக கூறுகின்றனர். இனி நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி கூட காகமானது கரைந்து கரைந்து கூறுவதாக நம்பப்படுகிறது. நமது நாட்டில் 2 இடங்களில் காகங்கள் காணப்படுவதில்லை. ஒன்று தென்னிந்தியாவில் கொடைக்கானல், மற்றொன்று வடக்கில் சித்திரகூடம். இதன் காரணம் இன்று வரை அறியப்படாத ஒன்றாகும். தன்யவாத்.